வணக்கம் மக்களே. இந்த லாங் வீடியோக்கு நான் மைக் யூஸ் பண்ணுறேன், லைவாக பேசிடலான்னு இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ பண்ணிட்டு ஷூட்லாம் பண்ணி வீட்டுக்கு போய் எடிட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் பஞ்ச் டைலாக்லாம் போய்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்குள்ளே 2.5 மணி நேரம் ஆகுது ஒரு வீடியோக்கு. ஸோ லாங் வீடியோ லைவாக பேசிடுறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைவாக பேசுறது நல்லா இருக்குன்னா நம்ம லாங் வீடியோக்கு இப்படி போயிடலாம், ஷார்ட்ஸுக்கு மட்டும் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம். இல்லை நீ மூடிக்கிட்டு லாங் வீடியோக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்குறேன். பட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைவாக பேசுகிறது அப்போ தான் நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் பெரிய வீடியோவாக போட முடியும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. என் பேர் சரவணன், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம செந்தில் நான் வந்திருக்காரு. அண்ணே நம்ம செந்தினா, இவர் தான் நம்மளுக்கு ஸ்டண்ட்டு சொல்லி கொடுத்த குருஜி, நம்மளோட பெரிய பீஸு. ஆனால் என் வயசில் மூர்த்தவர். நான் அப்படிலாம் பேசாதண்ணா, செந்தினா தம்பினா, எங்கள் அண்ணன் பண்ணா எங்கள் அண்ணனை போட்டு. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு வீடியோ காட்டுறேன். இப்போ வரும் பாருங்கள். 2012 பண்ண இந்த ஸ்டண்ட்டு, அதாவது வீலி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வீலிலேருந்து எகிரி குடிச்சிட்டு வண்டியை பிடிப்பேன். அது திருப்பி இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக இது கடைசியாக எப்போ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2016 இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டைம்ஸ் ஆட் எக்ஸ்போவில் கோஸ்ட் ரைடர்ஸ் ஸ்டன் ஷோ பண்ணல, நான் கோஸ்ட் ரைடர்ஸ் தான். ஸ்டன் ஷோ நடக்கும் இயர்லி. அந்த ஸ்டன் ஷோ சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்கும். கடைசியாக அப்போ பர்ஃபார்ம் பண்ணுது அந்த ட்ரிக்கு, அதாவது வீலியில் இருந்துக்கிட்டு எகிரி குச்சி வண்டியை பிடிக்கிறது. அது இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஆல்மோஸ்ட் என்ன 2016 இப்போ 2026 10 இயர்ஸ் கழிச்சு ட்ரை பண்ண போகிறோம். பயமாக தான் இருக்குது லைட்டாக. அதாவது எப்படின்னா வீலியில் வண்டியை பிடிச்சி வண்டியை தொடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்குறோம், வாங்க ட்ரை பண்ணுறோம். அப்படியே இது ட்ரை அப்படியே நம்ம சிந்தினெல்லாம் வந்திருக்காரு, எல்லாரும் கூடயும் சேர்ந்து அப்படியே இன்றைக்கி ஒரு ஸ்டண்ட் எல்லாம் பறைய கொடுக்குறோம். நான் அடிக்கிற வெயிலில் இறங்கிட்டியா ப்ராக்டிஸ்க்கு? ஓ, பெட்ரோல் போட போகிறீங்களா? ஓகே பெட்ரோல் போட்டு வாங்க. நீங்கள் என்ன கைஸ் பண்ணுறீங்க? ஓ, கிளச்சு பிடிச்சா வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணுறீங்களா? டெய்லி வந்தால் என்னாச்சும் வண்டி என்னன்றது. ஸோ கைஸ், நம்ம வேலையை பார்ப்போம். செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம தெய்வத்தை தொடக்கணும்ல டெய்லியும் அதனால் தொடச்சிட்டு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பெருசாக டஸ்ட் எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம எடுத்தோடனே நம்ம வண்டியெல்லாம் நம்ம கொஞ்சம் உஷாரு, கேடி தான், ஷெட்யூலில் விட்டுருவேன். மற்ற எல்லா வண்டியும் வெளில நிற்கும். நம்ம வண்டி நம்மளுக்கு ஸ்பெஷல் தானே மக்களே. டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுமா இல்லையா? நம்ம ஒரு ப்ரோ அத்லெட். ஆமாம் ப்ரோ, ஸ்டண்ட் ரைடிங்னா அத்லெட் தான்டா. ஸ்டண்ட் ரைடர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட். இது அத்லெட், ஐ எம் அத்லெட். நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் நிறைய பேருக்கு இப்போ தெரியும். நிறைய எல்லாருக்கும் தெரியும், உனக்கு தானே தெரியாது. அதுக்கு அதான் NS 200 இருக்குது, 400 எடுத்துடலாம். எல்லாமே இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, 4 ரைடிங் மோட்ஸ் இருக்குது, ரைட் பை ஒயர் இருக்குது, எல்லாமே இருக்குது. கேடிஎம்லேயே இருக்குது. ஆனால் கேடிஎம் மொக்க பைக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கேடிஎம் ஓனர்ஸ்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. பேசிக்காக கேடிஎம் நல்ல வண்டி தான். ஆனால் ஸ்டண்ட்டுக்கு இன்ஜின் தாங்காதுங்க. பல்சர் தான், இன்னும் அடி அடித்தாலும் கல் இன்ஜின்னு தெரியும், ஒன்றுமே ஆகாது. இங்கெல்லாம் உள்ள நான் சொன்னல வண்டியை விட்டு பிடிக்க போகிறேன். அந்த ஸ்டண்ட்டே நான் பல்சர் 220 பண்ணுறேன், 220 தான் பண்ண போகிறேன். அது 2011 மாடல், இன்னி வரைக்கும் ஸ்டண்ட் ரைடிங்கில் ஓடிட்டுருக்கு. எப்படி பல்சர்லாம் கெத்து. அப்பாச்சி பற்றி நான் எதுவும் சொல்ல, அப்பாச்சி ஓனர் இங்கே தான் இருக்கான். இல்லை, நல்ல பைக்கு, சூப்பராக இருக்கும் ஸ்டன் பண்ணுறதுக்கு. ஆனால் குவாலிட்டி வைஸில் வண்டியோட ரேட் 1 லட்ச ரூபா வாங்கினா 2 லட்ச ரூபா செலவு பண்ணோம் 2 வருஷத்தில். அப்படியே 4 பேர். அப்போ எப்படி காசு கொடுத்தீங்க? ஐயோ, பர்ஸையும் மொபைலையும் ஃபஸ்ட்டு போய்கிறாருப்பா பெட்ரோல் போட. திருப்பி போகிறாரா? ஐயோ வண்டி கையா நம்ம சிந்தல. 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் எல்லாம் மறக்கிறாரு பத்தியா? வயசாக எல்லாருக்கும் மறக்க தானே செய்யும். மறதி வரும்ல. சிரிக்காத, நீனும் வயசாகிடும் உனக்கும். அது என்ன, தனுஷோட படம் டைலாக் இருக்கு, சினிமாவில் பாட்டு வருமே, காலம் வந்து விட்டால் இலைகள் கிளையில் தங்காது, ஓ இலையும் கீழே விழுந்துருண்டா, ஓம் குலாப் ஜாமுன் வீக் ஆகுண்டா. ஐயோ கிரீஸில் ஒட்டிக்கிச்சா. ஓகே கைஸ், தொடச்சாச்சு கைஸ். செஞ்சு நான் பெட்ரோலை போட்டு வந்துட்ட பிறகு பின்ன வண்டி நான் 10 நிமிஷத்தில் தொடச்சி முடிச்சுன்னு. வண்டி துடைக்கிறது ஒரு கலைடா. வண்டி துடைக்கிறது ஒரு கலை. கற்றுக்கோ, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கோ. ஆமாண்ணா இந்தடா. நான் யூஸ் பண்ண துணிடா, உனக்கு லக்கு வரும் பாரு. இன்னைக்கு நான் யூஸ் பண்ண துணி யூஸ் பண்ணி பாரு, ஸ்டண்ட்டு பயங்கரமாக வரும். ஐயே, அப்பாச்சி துணி எனக்கு வேணாம். ஐயோ
சீக்கிரம் தர செஞ்சு நான் வந்துட்ட பிறகு நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாது மாதிரி ஸ்டண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த என்னோட ஸ்டஃப் தெரியல வண்டி விட்டு பிடிக்கிறது, அதான் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன். வண்டி விட்டு பிடிக்கிறதா? ட்ரை பண்ணலாம். நல்ல கண்டென்ட் மாட்டிச்சு. இன்னைக்கு பாலாவும் ட்ரை பண்ணுறான். இன்னைக்கு கைஸ் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல கண்டென்ட் இருக்குது. இன்னைக்கு ஒரு விருந்து இருக்குது உங்களுக்கு. என்னடா ஹேண்ட் பிரேக் பிடிக்குதா இல்லையா? பிடிக்குது. 4-5 தடவை பம்ப் பண்ணால் டக்குன்னு ஏறிடும். இங்கே பார்த்தல சாக்காபுசர் கவர், அந்த சாக்காபுசரே எடுத்துக்கோ ப்ரோ. அதுவே ஒர்க் ஆகலாம் தான் தூக்கி போட்டோம். பழைய சாக்க இப்போ பிடிங்க. உள்ள போயிடுச்சு. இது வெள்ளத்தை வரும் மக்களே. இது 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 என்னடா நிசின் தானே அது? மிஷின். இதோட ரேட் எவ்வளோடா? ஏதோ தெரில நம்ம இந்தியாவில். 25,000 ரூபா வருமா? அவ்வளோலாம் வராது. ஒரு 28,000 அடி வரும். 28,000 வரும். 28,000 அப்பாச்சி போட்டுக்கிறேன். அப்பயும் பிடிக்கல. ஏன்? ஏன்னா இது 15 வருஷம் பழசு கைஸ். ஏன்னா இது அப்பாச்சி பிடிக்காது. இது பாருங்க வெறும் 8,000 ரூபாய் தான். கில்லி மாதிரி பிடிக்கும் நம்மளுது. ஏன்னா இது பல்சர் 200, ஐ மீன் பல்சர் 400. சரி சரி டங்கு ஸ்லிப் ஆகும். கரெக்டாக பேசுறதுக்கு நான் கடவுளா. ராக்கிங் ராஸ்கல். ஸோ நம்ம இந்த 220 தான் இப்போ அந்த ஸ்டண்ட்டு பண்ண போகிறோம். மக்களே இது 2011 மாடலு. எவ்வளோ பழைய வண்டி, இன்னும் கன் மாதிரி உழைக்குது. இதில் நம்ம ராக்கிங் ராஸ்கல் என்ன பண்ணுறாருன்னா த்ராட்டில் லாக்கை ரிமூவ் பண்ணுறாரு. நம்ம வண்டி விட்டு பிடிக்கும்போது முறிக்க அப்படியே வச்சுட்டு இருந்தோம். வண்டி வட்டாமாமையை டுருன்னு ஓடுறோம். அதனால் த்ராட்டில் லாக்கை ரிமூவ் பண்ணி ஹைடில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்றா. ஸோ வண்டி விட்டு பிடிச்சா வண்டி கொஞ்சம் ரன்னிங்கில் இருக்கணும். ஓகே 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 பாத்தியா. ஓகேவா? கருப்பு சாமி காப்பாற்றுப்பா. என்ன ப்ரோ? ஓ மண்ணில் பண்ண போறியா? பண்ணு ப்ரோ. ப்ரோ சார் நியூ ஸ்டூடண்ட் அங்க பாருங்க ப்ரோ. மாஸ் ப்ரோ மாஸ். மண்ணில் வீலி பண்ணிட்டியே. டாம்பாய் ஸ்டூடெண்ட் நிரூபிச்சிட்ட ப்ரோ. பண்ணு ப்ரோ. இப்போ பார்க்குறேன் ப்ரோ. பண்ணு ப்ரோ. ஓய் போடே. நிறைய பிரேக்கிங் கொடுக்குற ப்ரோ. அதான் நீ கட்டே பண்ணாத. கட் பண்ணாத. இப்போ ஆன் பண்ணு ப்ரோ. வண்டி விட்டு வா ப்ரோ. வண்டி ஓரமாக விடுங்க. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. வண்டி கிண்டி தனியாக வந்துச்சுன்னா புடிங்கடா. ஓகே அண்ணா. அண்ணா ஒண்ணு இல்ல. இங்க போயிட்டு வண்டி விட்டு குதிங்க. வண்டி கீழ அது நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஓய் அண்ணா ரைட்ல பிசாச்சிங்க விழுற மாதிரி இருந்தா. ஆமாம் விழுறா இருந்தால் லைட் அடிச்சு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை பேக் ஃபுட்டர்ஸில் காய்ஸ் இவன் கீழே உழுவ ட்ரை பண்ணாரா காய்ஸ்? காய்ஸ் கொஞ்சம் நில்லுங்கப்பா. ஓகே ட்ரை பண்ணலாமா? கடவுளே காப்பாத்து. பாலா பிரேக் உள்ளே போகுதுடா. நான் பிடிச்சி பார்க்குறேன். இப்போ ஓகே காய்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன விட்டுருங்க, பைக்கை மட்டும் காப்பாற்றுறீங்க எப்படியாச்சு. ஏன்னா நான் பைக்கில் இருக்க மாட்டேன். அது அருண் ப்ரோ தான். இது அருண் டாமோட பைக்கு. வந்துட்டாருப்பா பிரேக் ராஜ். பாருங்க காய்ஸ் மணி இன்னும் 5:30 மணிக்கு வராரு பிரேக்கு. வெரி ஒர்ஸ்ட் பிஹேவியர். அங்கே பண்ணி பார்ப்போம். லைட்டாக படப்படப்பாக இருக்குது நெஞ்சு. ஓகே ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு ட்ரை பண்ணுவோம். ராக்கி பயமா இருக்கு. ராக்கி சத்தியமா பயமா இருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்லடா ப்ரோ. சிரிக்காத ப்ரோ. நான் பயமா இருக்குண்ணா. இன்னும் வர மாட்டேங்குது நான் பண்ண ஸ்டண்ட்டு. ஹைட் எத்தணும்ல. சரி ஓகே நம்ம மாஸ்டர் சொல்லிட்டாரு ஹைட் எத்தனை வந்து விட்றேன். என்னப்பா ஒரு ஸ்டண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி பயந்ததே இல்லையாப்பா. டன்னு காய்ஸ். எப்படி நான் பண்ண ஸ்டண்ட் எனக்கே பயமா இருக்கு. ஆனா பண்ணிட்டேன் காய்ஸ். ஒன் மார் போலாமா? போடே. ரெண்டாவது வாட்டி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரேக் ராஜ் எல்லாம் வந்துட்டாங்க. வாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஸ்டண்ட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ்
4 பேர் ஒன்றா இருக்கோம். குண்டு சட்டியில் குதிரை ஓட்டி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அந்த மாதிரி இந்த ஸ்பாட்டில் 4 குதிரை ஓட்ட போகிறோம். 2 NS 400, ஒரு NS 200, ஒரு ஆப்பிச்சி. வாங்க ஐஸ், சூறாவளி மாதிரி சுற்றுவோம். போங்க 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 போனா போனா. போட போட, நாங்க 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. Come on guys, சூறாவளி guys. அப்படியே 3 பேர் ஷாட் ஆக்குங்க. வாடா வாடா வாடா. மாஸ்டர் சிசிய. நான் நோத்துறேன்ல. சூறாவளி பிரதர்ஸ். பிரேக் ராஜ், ராக்கிங் ராஸ்கல், டான் பிளஸ், டேம் பாய், கம் ஆன். போலாம் வாங்க. போடே. ஒன் மார். எங்க கீச்சின்னு போறாரு செந்தினா? கைஸ் 180 டன். சூப்பரே. போலாமா ராக்கி? இரு நாங்க வரட்டும். இல்ல 0.5ல தான் இருக்கு. போலாமா? எடுக்க முடியுமா கை? பிரேக்கோட ஹேண்ட் பிரேக் நெட்டு. பிரேக்கு உன்னோட ஹேண்ட் பிரேக் இது. பாக்கெட்ல வச்சுக்கோ. சரி சரிண்ணா, பேசிக்கினே ஸ்டண்ட் பண்ணா மூச்சு வாங்குதே. என்ன வாங்காம இருக்கும். ஆல்மோஸ்ட் 40 ஆயிடுச்சு. 37. நீங்க 40. பொண்ணா ஆஃப் ஹோல்ட் பண்ணா. அண்ணா உன் பட்டக்ஸ்ல வச்சிருப்பேண்ணா. ஸோ கைஸ், நானும் ராகிங் லாஸ்களும் நான் உரலச்சு ஐயோ டயர்டில் வார்த்தை வர மாட்டேங்குதே வாயிலேருந்து. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃப்ளாட்லாண்ட் சர்க்கிள் போட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு, நீ இங்கே. காய்ஸ் இதான் கஷ்டமான ஸ்டண்ட்டு. பேசிக்கினே ஸ்டண்ட் பண்ணும்போது மூச்சு வாங்குது. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோட முடிச்சிக்கலாம் முடியல. ஆமாம். ஸோ காய்ஸ் வாங்க எல்லாரும் டாடா சொல்லிடலாம் விளாகுக்கு. வேணாம் ஆனா ஜம்ப் பண்ணலாமா? ஒரு கண்டென்ட் கச்ச மாதிரி இருப்பாங்க. சந்தினா சைடு ஜம்ப், பிரேக் சைடு ஜம்ப். அது உனக்கு தனியா தெரியல. எல்லாம் ஒண்ணே தான். நீ ஹீரோ ஆயிடுடா வேலைக்கு. சும்மா நான் ஸ்கிப் பண்ணி முடியாது. நான் அப்ப எடுத்து வந்தறேன். ஒரே ஷாட். பை சொல்லிட்டு மட்டும் போ. என்ன சொல்லணும்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதானே. சப்ஸ்கிரைப் இல்ல கால் வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இல்ல வேணாம்.
எல்லாருக்கும் சிங்க் மிஸ்டேக் ஆகும். அதேதான் எப்பா காலம் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக்கா 1 2 3. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை குட் பை. நான் இவன் எதுவுமே பேச மாட்டான். ஆக்ஷன் பண்ணுடா. அவ்வளவுதான் ப்ரோ கட்டு.